நான் துணையாக இருக்க விரும்புகிறேன். அதுவே என் கடமை. மகாதேவா, பௌமனுக்கு தாங்கள் எடுத்துரையுங்கள். நம்முடன் கைலாயம் வர கூறுங்கள் மகாதேவா. உரைக்கும் தருணம் இதுவல்ல, உணர்ந்திடும் தருணமே இது. தேவி பார்வதி, நமது பௌமன் அவனது கடமையை ஆற்ற ஆயத்தமாகும் பொழுது மங்களம் புரிந்திட தயாராகிவிட்டானெனில் அப்பொறுப்பினை நம் மைந்தனுக்கு நான் வழங்கிட ஆயத்தமாயிருக்கிறேன். பௌமா, உனது சரீரம் உதிரங்கள் படிந்ததாயிருக்கிறது. ஆகையால் இன்று இக்கணம் முதல் இந்த அண்ட சராசரமும் லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். லோகிதாங்கன் என்ற பெயர் கொண்டு உன்னை அழைக்கும். இக்கணம் முதல் இச்சிவந்த நிறம் கொண்ட வண்ணத்திலேயே தோன்றுவாய். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் நீ ஒன்றாவாய். யாவர்க்கும் மங்களத்தை அள்ளித் தருவாய். நீ எவருக்கு அருள் புரிகின்றாயோ அவர்கள் வாழ்வில் ஆனந்தம் கொண்டிருப்பதற்கு பஞ்சம் இருக்காது. உனது வாசம் வானிலேயே இருக்கும். காரணம் அறிவாயா? அப்பொழுதே பூமாதேவி மற்றும் நீ ஒருவரை ஒருவர் கண்டிட இயலும். மேலும் கைலாயத்திற்கு அருகில் இருப்பாய். எனவே நானும் உனதன்னை பார்வதியும் விரும்பும் போதெல்லாம் உன்னை காண்போம். மிக்க நன்றி மகாதேவா. சென்று வா மகனே. யாவர்க்கும் மங்களம் உண்டாகட்டும். தங்கள் கருணையே கருணை. இந்த லோக நன்மைக்காக தங்கள் அம்சங்களான அந்தகாசுரன் மற்றும் லோகிதாங்கனை உங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டீர்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆனால் மகாதேவர் எனக்கு இழைத்தது மாபெரும் அநியாயம் அல்லவா? நான் மிக கடினமாக எனது மைந்தர்களை வளர்க்கிறேன். ஆனால் மகாதேவர் மிக எளிதாக அவர்களை அழித்து விடுகிறார். அல்லது இவரது மேற்பார்வையில் தேவர்கள் எனது மைந்தர்களை, என் குல அரசர்களை வதம் செய்து விடுகிறார்கள். அல்லது அவர்களை மனம் மாற்றி தேவர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டு எங்களிடமிருந்து பறிக்கிறார்கள். ஆயினும் நாங்கள் தோல்வியை ஏற்க மாட்டோம். தாங்கள் எங்கள் அரசர்களை எங்களிடமிருந்து பறிக்கலாம். ஆனால் நாங்கள் புதிய அசுர அரசர்களை உருவாக்கிக் கொண்டே இருப்போம். நாங்கள் புறப்படுகிறோம் மகாதேவா. ஆனால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான யுத்தம் இப்போது முடிவிற்கு வரவில்லை. மகாதேவா, பல யுகங்களாக நடந்து வரும் தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், சூரன் அசுரன் என்ற யுத்தம் என்று முடிவடையும். இதுவே உலக நியமமாகும் நந்தி.
இதற்கு என்றுமே முடிவில்லை. தர்மத்தை எதிர்த்து எதிர்வினைகள் செயல்படுவதும் சாத்தியம். தர்மம் காத்திட மிகவும் பொறுமை கொண்டு மனதில் திடமும் அதீத நம்பிக்கையும் கொண்டிருந்தாக வேண்டும். எவ்வாறு நாம் தர்மத்திற்கு துணை நிற்கிறோமோ அவ்வாறு வையகத்தில் அதர்மத்திற்கு துணை நிற்பவர்களும் உண்டு. எனவே நாம் யாவரும் நமது கடமையை சரிவரச் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் இப்பிரபஞ்சத்தில் தர்மத்தை அழித்திட அதர்மம் அகந்தையில் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது நாம் யாவரும் ஒன்றிணைந்து அதர்மத்தை அழித்தாக வேண்டும். நிச்சயமாக மகாதேவா. நிச்சயமாக மகாதேவா. நிச்சயமாக மகாதேவா. ஹர ஹர 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 மகாதேவா. ஹர அசுரர்களின் அரசன் இறந்திருக்கிறான். அவன் மரணத்திற்கு காரணமானவரை நீ போற்றுகிறாய். நம் குலத்தின் தோல்வியை எண்ணி உனக்கு வருத்தமில்லையா? நீயும் ஒரு அசுரன்தானா? தங்களுக்கு நான் புரிய வைத்தேன், எனது மகாதேவரை எதிர்க்க வேண்டாம் என்று. எதிர்த்தால் முடிவு இவ்வாறுதான் இருக்கும். ஆனால் நான் கூறியதை நீங்கள் கேட்கவில்லை. நான் கூறியபடியே மகாதேவரை எதிர்த்ததற்கு உகந்த பலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்தகாசுரனை போன்ற சக்தி வாய்ந்த பலசாலியை அசுர குலம் இழந்துவிட்டது. தங்கள் முயற்சி மீண்டும் ஒருமுறை தோல்வியை தழுவியது. மகாதேவரிடம் சரணடைந்தால், அவர் முன்னே சென்று தலைவணங்கி மன்னிப்பு கோரினால், தேவாதி தேவரான மகாதேவர் தங்களை நிச்சயம் மன்னித்தருள்வார். மகாதேவரின் புகழாரத்தை பாடி முடித்து விட்டாய். முன்னேறி போ. ஏனென்றால் உனது ஆறுதலோ அறிவுரையோ எங்களுக்கு தேவையில்லை. தேவை இருக்கிறது. தங்களுக்கு எது சரியான மார்க்கம் என்ற அறிவுறுத்தல் தேவை. ஹர ஹர மகாதேவா. 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 மகாதேவா. மன்னியுங்கள், என்னால் உங்களை காண இயலவில்லை. மதிகெட்டவனே, எனது சிவபூஜைக்கு நீ இடையூறாக வந்து விட்டாய். பூஜை பொருட்களை கீழே தள்ளிவிட்டாய். நான் யார் என்பதை நீ அறிவாயா? மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் கஜாசுரன் நான். கஜாசுரன் நான். கஜாசுரன் நான். கஜாசுரா, நீ இழைத்தது பாவமாகும். பொறுமை கொண்டிராது பக்தி கொண்டிருந்தால், நிதானம் இல்லையேல், சகிக்கும் தன்மையும் இல்லையேல், அவன் பக்தி மெய்யானதல்ல. அவனது பக்தி பக்தியும் அல்ல. என்னால் தங்களை காண இயலவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் இவ்வாறு தவறு செய்ய மாட்டேன் அரசே. இம்முறை உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆனால் எதிர்காலத்தில் இந்த தவறு செய்தால் அதற்கு நிச்சயம் நீ தண்டிக்கப்படுவாய். சென்று இவ்வையகத்தோரிடம் கூறு,
மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் கஜாசுரன் என்று. என் நிலையிலும் அதை எவரும் மறக்க வேண்டாம். இந்த அண்ட பிரம்மாண்டத்திலும் தலை சிறந்த சிவபக்தன் கஜாசுரன் மட்டுமே. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் குருதேவா, அசுரர்களின் தலைவனை தேட வேண்டும். இனி நாம் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை அசுர மாதா திதி. அசுரர்களின் நாயகன் கிடைத்து விட்டான். கஜாசுரன், கஜாசுரன், கஜாசுரன். ஹர ஹர மகாதேவா. கஜாசுரா, அகங்காரத்தை உன் சிரத்திலிருந்து அகற்றாவிட்டால் திதி மற்றும் சுக்ராச்சாரியரின் வலையில் நீ நிச்சயம் அகப்படுவாய்.